வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக திமுக கூட்டணி கட்சிகள் ஆலோசனை நடத்தின. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் ஆணையம் அறிவித்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் வரும் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் மூலமாக பீகாரில் எப்படி திட்டமிட்டு வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள், திட்டமிட்டு எப்படி வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள் என்கிற அதன் அடிப்படையில் இன்றைக்கு கூட்டணி கட்சி தலைவரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன. அந்த அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் சில கருத்துக்களை மாண்புமிகு முதலமைச்சருக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் வலியுறுத்தியிருக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் 1956 மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் வாக்குரிமை இருக்க வேண்டும். அதற்கு பிறகு வாக்குரிமை தந்திருந்தால் அவருடைய தாயக மண்ணான தாயக மாநிலத்தில் அந்த வாக்குரிமை மாற்றப்பட்டு அங்கு அவர்கள் வாக்களிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் அஸ்ஸாம் பவன்கள் உருவாக்கப்பட்டு, ஒரிசா பவன்கள் உருவாக்கப்பட்டு, பீகார் பவன்கள் உருவாக்கப்பட்டு, வட இந்தியர்களை பெருமளவில் இறக்குமதி செய்யப்பட்டு கார்ப்பரேட் பெரும் நிறுவனங்கள் துணையோடு அவர்களுக்கு வாக்குரிமையை தேர்தல் ஆணையம் வழங்குகின்ற ஒரு வேலை இங்கு நடந்தேறி வருகிறது. குறிப்பாக 2011ஆம் ஆண்டு 35 லட்சம் வட மாநிலத்தவர்கள் வாக்குரிமை பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு அது 4 மடங்கு உயர்ந்து கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வட இந்தியாவிலிருந்து திட்டமிட்டு இறக்குமதி செய்யப்பட்ட RSS சங் பரிவார கும்பல்கள் துணையோடு அவர்கள் வீடு வீடாக சென்று செய்கின்ற பிரச்சாரத்தின் ஊடாக இங்கு தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றமே நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற பேர் அபாயத்தையும் நான் முதலமைச்சர் அவர்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறேன். இந்தியாவில் இன்றைக்கு இருக்கிற கடைசி ஆயுதம் மக்களுக்கானது வாக்குரிமை மட்டும்தான். இந்த வாக்குரிமையை பறிப்பதற்கு, திருத்துவதற்கு தேவையற்ற முறையில் பிஜேபி அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் RSS இயக்கமும் இன்றைக்கு ஒரு பெரும் முயற்சியை மேற்கொண்டு இந்தியாவின் சுதந்திரத்தை, ஜனநாயகத்தை, மதச்சார்பை லட்சியத்தை குலைப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். இன்னும் சொன்னால் இந்தியாவுடைய மக்கள் உரிமையை பறிக்கிற இந்த செயலை கண்டிப்பதற்கு இந்த கூட்டம் நடத்தப்பட்டது, ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களையும் அழைத்து வரும் 2ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழக தலைவர், இந்தியா கூட்டணி தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே அந்த கூட்டம் நடக்க இருக்கிறது. அந்த கூட்டத்தில் இந்த திட்டத்தை, மக்களுக்கான உரிமையை பாதுகாப்பது எப்படி என்பதை பற்றி விவாதித்து அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னேற போகிறோம். இந்தியாவில் ஜனநாயகம் தலைக்க, சுதந்திரம் தலைக்க, நம்முடைய ஒவ்வொருடைய வாக்கு மக்களுடைய உரிமையும் பாதுகாக்க இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மக்கள் எழுச்சியை ஏற்படுத்தும்.